ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் இன்டர்வியூ தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 26/11/2024 காலையில் 8:30 மணிக்கு இன்டர்வியூ ஆனது நடந்தது. அதில் மதுரையை சேர்ந்த நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக இன்டர்வியூவில் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த ஆன்சரை நீங்களே சேமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பிடிஎஃப் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு கேட்டதே ஒரு 15 கேள்வி தான். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 கேள்விகளிலிருந்து நம்ம பிடிஎஃப் வந்திருக்கு. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதை கேளுங்க. உங்களுக்கும் பிடிஎஃப் வேணும்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பிடிஎஃப் விலை பார்த்தீங்கன்னா 25 ரூபா மட்டும்தான். வெறும் 25 ரூபா பே பண்ணுறது மூலமாக நம்ம பிடிஎஃப் உங்களுக்கு நாங்கள் செட் பண்ணுறோம். அதை மட்டும் வாங்கி படித்தாலே போதும். அடிஷ்னலாக நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கும். அதாவது நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை பற்றி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதை படித்தாலே போதுமானது. இன்டர்வியூவில் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். மேற்கொண்டு அவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க சொல்லிட்டு நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போயிருக்காங்க, அவங்க எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, அவங்களோட கெஸ்ட் ரோல் என்ன, அங்கே அதாவது என்னங்க பண்ணாங்க, அண்ட் அவங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்க சொல்லிட்டு மொத்தமாக அவங்க சொல்லியிருக்காங்க. நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல். தான் வாங்கியிருந்தேன். அது வந்து அந்த பிடிஎஃப்ல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது சொல்லலாம்னு தான் கால் பண்ணேன். அப்புறம் நீங்க பிஸியா இருந்தீங்க போல. இல்ல அது கொஞ்சம் பண்ண முடியல. அதான் எடுக்க முடியல ஃபோன் பண்ணப்போ. ஓகே சார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எந்த மாவட்டம்? நான் வந்து மதுரை சார். ஓ மதுரையா? இன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு அட்டெண்ட் பண்ணீங்களா? இப்ப 12:30 மணிக்கு அட்டெண்ட் பண்ணீங்களா? இப்ப 12:30 சார். ஆனா நான் காலையில 10:30க்கு போயிட்டேன். 10:30க்கு போயிட்டு அப்புறம் அங்க கூப்பிட்டாங்க. 12:30 ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்பதான் எங்களுக்கு முடிஞ்சிச்சு. 3 மணிக்கு தான். இன்னும் பாதி பேர் நடந்துட்டு இருக்கு. 3 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. ஆமா. ஓகே. ஆனா இன்டர்வியூல ரொம்ப என்னங்க சார்? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்க கரெக்ட்டா? எல்லாமே சொல்லிட்டேன். ஆனா நான் வந்து என்னன்னா என் மேஜர் வந்து அந்த அளவுக்கு பார்க்காம போயிட்டேன். நான் வந்து எம்ஏ ஹிஸ்டரி முடிச்சிருந்தேன். நான் ஃபுல்லா இதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிருந்தேன். அதுல வந்து டக்குன்னு அவங்க பாட்டுக்கு பீரியட்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மேஜர்ல இருந்து தான் கேட்டாங்க. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அது வந்து சொல்லிருந்தீங்க. நான் வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் வந்து இதுல பண்ணிட்டு பாத்துருந்தேன். கொஞ்சம் ஃபுல்லா நான் வந்து மதுரை ரிலேட்டடா அந்த மாதிரி ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படி பாத்துட்டேன். அவங்க ஓவரால் இந்தியா வந்து கேட்டாங்க. இந்தியால வந்து கேட்டிருப்பாங்க ரொம்ப டீப்பா. ஆமா, இல்ல அவர் ஹிஸ்டரி முடிச்சவர் தான் போல. அதுல 3 பேர்ல 2 மேமும் அவருமே ஹிஸ்டரி முடிச்சது தான் போல. அதனால அவங்க பீரியட் கரெக்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லா இந்தியன் ஹிஸ்டரினா அது எந்த பீரியட்ல இருந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரினா எப்படி, இன்வென்ஷன்ஸ் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் மாடர்ன் ஹிஸ்டரினோடனே நான் பிரிட்டிஷ் ரூல் அந்த இது சொல்லிட்டேன். அப்புறம் ஓகே வெரி குட், அதை பிக்கப் பண்ணிட்டீங்க. அது ஃபர்ஸ்ட் மட்டும். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நான் பாட்டுக்கு வாஸ்கோட காமா இழுத்துட்டேன். பிரிட்டிஷ்ல யாராவது இது பண்ணுங்கன்னு சொன்னோடனே அவர் வந்து சி ரூட் தான் கண்டுபிடிப்பாரு. நான் பதக்கத்துல வந்துட்டு சி ரூட் விடாம இந்தியா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு ரிமார்க் வேற 12th நான் அப்ளை எல்லாருமே ஃபர்ஸ்ட் முக்கியமா இன்னொன்னு நீங்க சொல்லிருங்க. என்னன்னா நம்ம அந்த ஹால் டிக்கெட் இது நம்ம அப்ளை பண்றப்போ நம்ம இயர்லாம் அவங்க கரெக்டா போட்டிருக்காங்கன்னு பார்க்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு வந்து 12th பாசிங் வந்து எனக்கு 2022 சொல்லி போட்டிருந்திருக்காங்க. நான் அதை வந்து சரியா கவனிக்கல. அதுக்கப்புறம் அங்க வந்து செக்கிங்ல வந்துட்டு, ஆனா அது ஒரு ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் சொல்லல. இது ஒண்ணும் இல்ல, இதுக்காக தான் செக் பண்றோம் ரிமார்க்ல வந்துட்டு சும்மா மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இயரும் மந்த்தும். அத நான் வந்து அது வந்து இது ஒரு ரிமார்க் அப்படின்னு சொல்லிட்டு செக். ஆனா அவங்க செக் பண்ணிட்டு அது ஓகே ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள போனோடனே எனக்கு அது ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, விடுங்க, இதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுமே ஜென்ரலா ரொம்ப ஜோதியாலா தான் பேசினாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா, விட்டுருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ட்டு. அப்புறம் வந்துட்டு எனக்கு கேட்டது வந்து நீங்க ரேஷன் கடைக்கெல்லாம் போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னென்ன உங்களுக்கு என்னென்ன பொருள் தருவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பொருள் தான் தர மாட்டாங்க, நீங்க வந்து உங்களுக்கு ஏதா பொருள் நீங்க வாங்குறீங்க அதை மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க வந்து துவரம் பருப்பு, எங்களுக்கு வந்து PHH கார்டு, அதை நம்ம வந்து நம்மளா மென்ஷன் பண்ணா அவங்க ஓகே கேக்குறதுக்கு முன்னாடி சொல்றீங்கன்னு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்றாங்க. நான் வந்து எங்களுக்கு வந்து PHH கார்டு, எங்களுக்கு வந்து துவரம் பருப்பு, அரிசி வந்து கேட்பாங்க 20 கிலோ 25 கிலோ அந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொன்னோடனே பரவாயில்ல வெரி குட் நல்லா பண்ணிட்டீங்க. அப்புறம் ஆக்ட் எல்லாம் கேட்டாங்க. எப்போ வந்துட்டு ஒன் நேஷன் ஒன் ஆதர்னா அப்படின்னா என்னது, அது எந்த வருஷம் யார் கொண்டு வந்து அதெல்லாம் கேட்டாங்க. அது அந்த இது பிடிஎஃப்ல இருக்கு. அவர் ஆனா கரெக்டா கேட்டாரு. எதை பார்த்து நீங்க இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேக்குறதுக்கு மாதிரி எப்படி நீங்க ஆன்சர் பண்றீங்க, நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பிடிஎஃப் பார்த்துதான் சார் நான் பண்ணேன், எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன்.
ம். ஓகே நல்லா தான் பண்ணிருக்கீங்க, சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த என்னோட ஹிஸ்டரி அந்த ஒண்ணு மட்டும் இதாயிடுச்சு. ஆ. நான் அப்புறம் சொன்னேன், சாரி சார் அது மட்டும் நானு கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுதான் மெயினு. ம். சூப்பரா தான் பண்ணிருக்கீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆ. அப்புறம் அப்படியே வந்துட்டு சார் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ம். ஓகே, ஓகேங்க. ரிசல்ட் ஓகே சார், ஓகே. ரிசல்ட் எப்போன்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டீங்களா நீங்க அவங்க கிட்ட? இல்ல சார் நான் எதுவும் கேட்கல. அவங்க வந்து அத வந்து நம்ம கேட்டா அதுல எதுவும் இது பண்ணிடுவாங்களே. ஏன்னா எல்லாருமே அத கேக்குறாங்க. ம். எப்ப ரிசல்ட், பணம் கட்டணுமா அந்த மாதிரி எல்லாம் கூட கேக்குறாங்க போல. ஆ. வர்றவங்க ஃபுல்லா சார் கிட்ட. அவங்க கிட்ட போயிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் அதெல்லாம் கேக்குறாங்க. அதனால அவங்க எதுவும் நம்ம இதா நினைச்சிருவாங்களா? அவங்க வந்து எல்லாத்தையுமே நோட் பண்றாங்க. ம். ஒருத்தவங்க வந்து நம்ம ஐ கான்டாக்ட் எல்லாமே வந்து ஒருத்தர் வந்து ஃபுல்லா அதவே நோட் பண்றாங்க. ம். 2 பேர் தான் நம்ம கிட்ட பேசுறாங்க. ஒருத்தவங்க வந்து நம்ம எவ்வளவு தெரியுதோ தெரியலையோ நம்ம தைரியமா பேசுறோம் அததான் பாக்குறாங்க. ம். ஆமா. இல்ல எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, காசு குடுத்தா தான் வேலைன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் அதனால தான் காட்டுறாங்க. ஒரு இல்ல அப்படிலாம் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது காசு அது தெரியல சார். ஆனா எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. ம். 5 லட்சம் 8 லட்சம் சொல்றாங்க. நான் வந்துட்டு நம்ம கடமை வந்து நம்ம படிச்சுட்டோம், நம்ம முடிச்சிட்டோம். ம். அதுக்கு மேல வந்து கடவுள் விட்ட வழி. ஆமா. நேர்மையா நம்மளுக்கு கிடைச்சா சந்தோஷம் தான். அவ்வளவுதான் சார். ஆனா ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க பிடிஎஃப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆ. எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து அது எப்படி சொல்றதுன்னா வரிசையா நீங்க என்ன நம்பர் போட்டீங்களோ அந்த மாதிரி கூட கேட்டாங்க. ம். அப்படியா? ஆமா அப்படிதான் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆமா. வந்து எனக்கு எடுத்தோடனே ஒன் நேஷன் ஒன் கார்டு அது கேட்டாங்க. அது ம். முடிச்சு அப்படியே என்எஸ்சி அப்படின்னா என்ன, ம். அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அது எப்ப எந்த வருஷம் வந்துச்சு, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி அது சொன்னா அது எந்த வருஷம் வந்துச்சு அப்படி எல்லாமே கேட்டாங்க. ம். ம். ஓகே. அது அது நம்ம ஆன்சர் சொன்னாலே டக்கு டக்குன்னு அடுத்து கேக்குறாங்க. ஆமா. நம்ம எனக்கு சொல்ல சொல்ல தெரிஞ்ச நம்ம டைமிங் நோட் பதில் பண்றாங்க. சொல்ல சொல்ல அவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க. யாரா ஆமா டக்கு டக்குன்னு கேக்குறாங்க. தடுமாறுனா அவங்கள சீக்கிரமா அனுப்பிச்சுருவாங்க. ஓகே நீங்க போயிட்டு வாங்க. ஆமா நான் வந்து பார்த்த வரைக்கும் பக்கத்துல இருந்த ரூம்ல எப்படின்னா கீழ வாட்ச் வச்சிருந்தாங்க. எங்க இதுல எப்படின்னு நான் கவனிக்கல. ம். பக்கத்து ரூம்ல வந்து சைடுல தெரிஞ்சுச்சு. ம். அவங்க வந்து நம்ம டக்குன்னு சொல்றோமா, எவ்வளவு நேரம் எடுக்கிறோம், ம். அந்த வாட்ச் வச்சு நோட் பண்றாங்க. ம். அப்படியா? ஓகே, ஓகே. ஆமா சார். அதுக்கப்புறம் நான் எனக்கு அந்த இது கேட்டாங்க. எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் கார்டு இருக்குன்னு கேட்டாங்க. ம். நான் 5 டைப்ஸ் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 சொன்னேன். ம். என்னன்னா அந்த ஓஏபி கார்டு அது வந்து ரேஷன் கடையில நான் போய் பார்த்தேன் இருந்துச்சு. ஓஏபி கார்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 கிலோ அரிசி போடுறாங்க. ம். தனியா அவங்களுக்கு. ஆ. அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு, அப்புறம் போலீஸ் கார்டு வந்து காக்கி கலர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆ. அவங்க இதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து நம்ம ட்விஸ்ட் பண்றாங்க. ம். இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நீங்களே எதுக்கு சொல்றீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்ல சார் இது கண்டிப்பா இருக்கு. ம். நீங்க பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியல போல அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். நீங்க பாருங்க சார் இருக்கு அப்படி சொன்னே அவங்க இப்ப போல்டா இந்த அளவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு நான் சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களும் சொன்னாங்க. ம். இல்லன்னு சொன்னாலும் என்ன போல்டா சொல்றீங்க? நான் வந்து இல்லாதது சொல்லல. நான் இருக்குன்றதுனால தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ம். அவங்க அப்புறம் ஓகே சூப்பரா சொன்னாங்க. கிளம்புறப்பயும் டென்ஷன் எதுவும் பண்ணிக்காதீங்க. நல்லா சூப்பரா தான் பண்ணிருக்கீங்க. சந்தோஷமா போங்க அப்படின்னாங்க. அப்புறம் கண்டிப்பா ஓகே. கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு கால் கண்டிப்பா சொல்றேன் சார். ஏன்னா நான் முடிச்ச உடனே உண்மையிலே சொல்றேன். நான் வீட்டுக்கு கூட கூப்பிடல. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தான் கூப்பிட்டேனே. ஆ. அப்புறம் நீங்க வேற யார்ட்ட பேசிட்டு இருந்தீங்களா? ஏன்னா கண்டிப்பா நான் வேற எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு நம்பிக்கையுமே இல்ல. ம். அப்புறம் ம். உங்க பிடிஎஃப் பார்த்துட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணதுல எனக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ம். ம். ஓகே. ஃபுல்லா மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க கொடுத்தது தான் எனக்கு கேட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். ஓகே சார். ஓகேங்க. நன்றிங்க. ஓகே சார். தேங்க்யூ சார்.